இனிய உள்ளங்களுக்கு வணக்கம். தோல்வியே வெற்றிக்கு அறிகுறி என்பதை உணர வேண்டும். வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை என்ற பாடலை முணுமுணுக்கலாம், தவறில்லை. ஏதோ ஒருவர் குருட்டாம்போக்கில் ஒரு முறை வெற்றி பெற்றுவிட்டால் அதுவே நிரந்தர சாதனையாகி விடாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அந்த பாடல் வரிகள். எந்த ஒரு வெற்றியாளரும் தோல்வியை சந்திக்காமல் இருக்கவே முடியாது. அப்படி தோல்வி அடையும் போது எப்படி எழுந்து நிற்க வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயனடையுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், தனிமைப்படுத்தி கொள்ளாதீர்கள். பரீட்சையில் தோல்வி, போட்டியில் தோல்வி, திருமணத்தில் தோல்வி என்று எதில் தோல்வியுற்றாலும் மனித மனம் விரும்புவது தனிமைதான். தனிமையில் இனிமை காண முடியாது என்றாலும் ஆழ்ந்து சிந்திக்கும் மனது தேர்ந்தெடுப்பது தனிமையை தான். தோல்வி அடையும் பொழுதுதான் உங்களுக்கு ஆதரவை வழங்கக்கூடிய நபர்களுடன் தொடர்பில் இணைந்திருக்க நினைக்க வேண்டும். தனிமைப்படுத்தல் உங்கள் உணர்வுகளை எதிர்மறை வழியில் மட்டுமே கூட்டிச் செல்லும். அதனால் விபரீதமான முடிவுகளை எடுத்து விடுவீர்கள் என்பதை உணர்ந்துதான் உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் இருந்து நீங்கள் விலக ஆசைப்பட்டாலும் அவர்கள் உங்களை தனிமையில் விடாதபடிக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அவ்வப்போது நோட்டம் விட்டு கொண்டே இருப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு கவன சிதறல் ஏற்படும். தோல்வி மனப்பான்மை மெல்ல மறைந்து அதிலிருந்து எப்படி வீறு கொண்டு எழுவது என்ற உந்து சக்தி பிறக்கும். பிறகு எல்லாருடன் மனம் விட்டு பேசி பழக ஆரம்பிப்பீர்கள். அந்த அன்பு உங்களை ஆக்கப்பூர்வமான வேலையை செய்ய தூண்டும். அதுவே உங்களை வெற்றி பாதைக்கு இழுத்து செல்லும் நல்வழியாக மாறிவிடும். ஆதலால் தனிமையை தவிர்க்காதீர்கள். எல்லாருடனும் இணைந்திருக்க விரும்புங்கள். நெக்ஸ்ட், அழுத்தம் கொடுக்க அனுமதிக்காதீர்கள். சிலர் அப்பொழுதே ஒழுங்காக படித்திருக்கலாம், தேர்வில் வெற்றி பெற்றிருக்கலாம். அதை விட்டு விளையாடியதால் தான் இது போன்று தோல்வியடைந்து விட்டாய், இனிமேலாவது உருப்படியாக வழியை பார் என்று அழுத்தம் கொடுப்பார்கள். அவர்களின் பேச்சை அப்படியே ஏற்றுக்கொண்டு வருந்த வேண்டும் என்று அவசியம் இல்லை. மாறாக என்ன செய்தால் முன்னேறலாம் என்பதை நடைமுறைப்படுத்த துணிய வேண்டும். அந்த துணிச்சலை தோல்வி தன்மையை போக்கும் அருமருந்தாகிவிடும். பிறகு மற்றவர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கும் வார்த்தைகளை பேசுவதை நிறுத்தி விடுவார்கள். பிறகு நீங்கள் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் தடுமாறாமல் செய்யலாம். அதற்கு அழுத்தத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும் வழியை தேட வேண்டும். அதுதான் தோல்வியை விரட்டும் துணிவே உங்களுக்கு தரும். நெக்ஸ்ட் ஒன், நம்பிக்கையான நலம் விரும்பிகளுடன் பேசுங்கள். எந்த விதமான தோல்வியாக இருந்தாலும் மனதுக்குள்ளே பூட்டி வைத்து குமைவதை விட அதை நேர்மறையாக, அனுபவபூர்வமாக, நம்பிக்கையாக, சரியான முறையில் வழிகாட்டி உங்களை அழைத்து செல்லக்கூடிய நலம் விரும்பிகளின் ஆக்கப்பூர்வமான வழிகளை பின்பற்ற ஆரம்பிக்கலாம். இதனால் வாழ்க்கையில், படிப்பில், திருமணத்தில் ஏற்படும் தோல்விகளிலிருந்து விடுபடலாம். மனசும் லேசாகிவிடும். பிறகு புதிய வாழ்க்கையை தொடங்கலாம். மனசும் உறுத்தாது. பிறகு தெளிந்த மனதுடன் எதை தொட்டாலும் துலங்கும். தோல்விகள் துவண்டு ஓடும். இப்பொழுது நீங்கள் நினைத்தது எதிலும் வெற்றி பெறலாம். வாழ்க்கை நிகட்டும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.